உறுப்பினர் டாக்டர் முத்தையா அவர்கள் இப்போது பேருரையாற்றுவார்கள். சூரியன் மறைந்திருக்கிறது. அரங்கம் நிரம்பி இருக்கிறது. ஒரு இனிமையான சூழ்நிலை நிலவுகிறது. உங்கள் அனைவரையும் பார்க்கும்போது மனசு குளிர்கிறது. இந்த பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளராக மக்கள் புரட்சி தமிழரால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற அன்புக்கும் வாசத்துக்கும் உரிய முன்னாள் மாவட்ட கழக செயலாளர், எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் அண்ணன் ஆணிமுத்து அவர்களே, முன்னாள் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் வாரிய கழக செயலாளர் அன்புக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ஜிஎம் அவர்களே, என் அன்பு சகோதரர் அண்ணன் தங்கவேல் அவர்களே, என் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் ராமநாதன் அவர்களே, மற்றும் இங்கு அனைவரும் அமர்ந்திருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளே, இன்னைக்கு இந்தியாவை உலக நாடுகளே திரும்பி பார்க்குது. தெரியுதா? அதற்கு காரணம் யார் தெரியுமா? பயப்படுறான். உலகமே பயப்படுறான். இந்தியா ஒரு கோவணம் கட்டிக்கிட்டு சுதந்திரம் வாங்கின நாடுடா இந்தியா என்று காந்தியை பார்த்து தப்பா கணக்கு போட்ட உலக நாடுகள் மோடியை பார்த்து நடுங்குகிறது. அந்த அளவுக்கு மோடியின் ஆட்சியும் அணு ஆயுத உற்பத்தியும் இன்றைக்கு இந்தியாவில் தலைவோங்கி நிற்கிறது. பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையவும் நிர்வாகிகளையும் வணங்குகிறேன். என் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் தலைமையில் இயங்கும் நிர்வாகிகளையும் உங்களையும் பணிவோடு வணங்குகிறேன். மற்றும் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் கட்சியின் நிர்வாகிகள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏனைய கழக நிர்வாகிகள், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரிகள், உங்கள் அனைவரையும் பணிவோடு வணங்கிக் கொண்டு, இத்தனை ஆண்டு காலமும் தேர்தல் வரும். ஒவ்வொரு 5 வருடத்துக்கு ஒரு முறையும் தேர்தல் வரும். இது சடங்கு நடத்துவாங்க. ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். ஒவ்வொரு இடத்திலும் இதே மாதிரி சடங்கு நடக்கும். ஆனால் இதுவரைக்கும் நடந்த சடங்குகளுக்கும் இன்னைக்கு நடக்கும் சடங்குகளுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன வித்தியாசம்? இந்த உலகத்திலேயாவது 2 வயது குழந்தை கற்பழிக்கப்பட்டிருக்கிறதா? எந்த நாட்டிலேயாவது, எந்த உலகத்திலேயாவது 2 வயது குழந்தை? நாம என்ன நினைப்போம்? ஒரு குழந்தையை பார்த்தால், அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு 2 வயது குழந்தையை பார்த்தால் தூக்கி கொஞ்சி முத்தமிட்டு திரும்பத்தான் மனது நினைக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன நடக்கிறது? கற்பழிக்கப்படுகிறார். என்ன கொடுமை! 60 வயசு மூதாட்டியை பார்த்தால் காலில் விழுந்த ஆசீர்வாத வழக்கத்தோடு. இதுதானே உண்மை, இதுதானே நடப்பு. ஆனால் கடந்த 5 வருடங்களில் நடக்கிற கொடுமை என்ன தெரியுமா? 60 வயசு பாட்டியும் கற்பழிக்கப்படுகிறார். இன வேறுபாடு தெரியவில்லை, வயசு வேறுபாடு தெரியவில்லை. ஒரு 17 வயசு சகோதரி தன் காலை கடனை முடிக்க போகிறாள். கழுத்தறுத்து கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த கொடுமை வேற ஏதாவது நாட்டில் நடக்கிறதா? இதற்கு அடிப்படை காரணம் என்ன அன்பு சகோதரர்களே? அடிப்படை காரணம் என்ன? போதை வஸ்துக்கள். இந்த போதை வஸ்துக்கள் கஞ்சாவும் அபீனும் சாராயமும் சங்கதியும் இதுவரைக்கும் தமிழகத்தை ஆண்டவர்களுடைய ஆட்சியில் நடந்தது உண்டா? நினைத்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, நினைத்து பாருங்கள். ஆனால் இந்த கடந்த 5 வருடங்களில் தமிழக மக்களையும் தமிழக பொருளாதாரத்தையும் அழித்து தானும் தன் குடும்பமும் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஒரு 5 ஆண்டு காலம் அவர்கள் கையில் கொடுத்தால்
சமுதாயம் வாழ முடியுமா? வாழ முடியுமா? நினைத்துப்பார், நினைத்துப்பார். இன்னைக்கே ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கு முன்னாலும், ஒவ்வொரு கல்லூரிக்கு முன்னாலும் சாராயம் வைக்கப்படுகிறது, போதை வஸ்துகள் விற்கப்படுகிறது, கஞ்சா விற்கப்படுகிறது. வளர்கின்ற இந்த இளைய சமுதாயம் திட்டமிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரால் கெடுக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. நாமெல்லாம் நிச்சயமாக ஒரு நிர்பந்தத்தில் இன்னைக்கு உள்ளோம். இன்றைக்கு ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் ஒரு நிர்பந்தத்தில் உள்ளோம். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தமிழகத்தை விட்டு அகற்றி விட்டு ஐயா எடப்பாடியார் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும். புரட்சி தலைவர் ஆட்சியில் 20-30 ஆண்டுகாலம், 33 ஆண்டுகாலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறது. என்னைக்காவது இந்த கொடுமை நடந்தது என்று பேப்பர் செய்தி உண்டா? உலக செய்தி உண்டா? செய்தித்தாள்களில் வந்தது உண்டா? ஆனால் கடந்த 5 வருடங்களாக பேப்பரை திறந்தால், டிவியை திறந்தால் கற்பழிப்பும், கொலையும், கொள்ளையும் அநியாயமாக நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இதற்கு தீர்வு என்ன தெரியுமா? இதற்கு தீர்வுதான் என்ன? இதற்கு தீர்வுதான் என்ன? அன்புக்குரிய சகோதரிகளே, ஒன்றே ஒன்றுதான் தீர்வு. ஒன்றே ஒன்றுதான் தீர்வு. நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பம் மட்டுமல்ல, உங்கள் ஊர் அனைவரும் சேர்ந்து இரட்டை இலைக்கு வாக்களிப்பீர்களானால் டாக்டர் முத்தையா சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினரானால் ஐயா எடப்பாடியார் தமிழகத்தின் முதல்வரானால் திராவிட முன்னேற்ற கழகம் அடியோடு அழிக்கப்படும். தமிழகத்தில் மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சி மீண்டும் மலரும் என்பதை உறுதியோடு சொல்லிக்கொண்டு, அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, உங்கள் பாதம் தொட்டு மீண்டும் கேட்டுக் கொள்கிறேன். இரட்டையில் வாக்களியுங்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பம், உறவு, நட்பு, ஊர் அனைவரும் இரட்டையில் வாக்களித்து வெற்றி பெற செய்து ஆட்சி மாற்றத்தை உருவாக்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த டாக்டர் முத்தையா நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே முன்னாடி வாங்க.